போகிற 4 மக்களை கூப்பிட்டு மக்களே இங்கே வாங்க, இந்த தண்ணின்னு ஒன்று கேனை வாங்கி குடிக்கிறீட, தண்ணியை சுத்தமாக மறந்து விட்டீடா, இனி தண்ணி எங்கே இருக்குன்னு கேட்டால் கூட பதில் சொல்ல மாட்டியே உங்களுக்கு. இது உங்களுக்கு நல்லதா கெட்டதா, ஓகேவா, என்ன ஒன்று பெரிய எதிர்கால சந்ததியில் இருக்கா அப்படின்னு கேட்டோம். மக்களெல்லாம் தண்ணியாக பதில் சொல்லியிருக்கா. கேன் வாட்டர் தான் சார் வாங்குகிறோம். கார்பரேஷன் வாட்டர் வந்து சமயத்தில் மருந்து போட்டு வருது சார் நிறைய. அந்த வாடை வந்து வச்சு குடி சாப்பிட்ணும். அது இல்லாமல் மண்டலம் வேற வருது, அதனால அதை நாங்கள் சாப்பிட்றதில்லை. மற்றதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறேன். 2 நாளைக்கு ஒன்று வச்சுக்கிங்க அதுதான். ஆனால் வந்து இந்த கார்பரேஷன் வாட்டர் வந்து மண்டலாக வருது, திடீர்னு காவா வாசனை வருது, அதனால குடிக்க முடியலன்னு தான் கேன் வாட்டர் வாங்குறோம். சார் நம்ம வந்து மெட்ரோ இது மாதிரி வந்து நம்மளுக்கு கேன் வாட்டர்லாம் அந்த அளவுக்கு இது கிடையாது. ஒரு நாள் தண்ணி நல்லா இருக்குது, ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஒரு இதுவாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது தண்ணி. அதனால் அது வந்து ரொம்ப இது இல்லை. இப்போ மெட்ரோ தண்ணி வந்து அதுவே வந்து கொஞ்சம் சூடு பண்ணி சாப்பிட்ற மாதிரி வச்சுருக்கோம். இதுதான் வீட்டுக்கு பார்த்தோன்னா மெட்ரோ வாட்டர் தான். மெட்ரோ வாட்டரில் என்னென்னா எப்போ கை உணவு இதுவோ எப்போ பீசன் பவுடர் அதிகமாக போடுறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. அதனால தான் வந்து கேன் வாட்டர் வாங்கி பசங்களுக்கு வந்துட்டு எடுத்து வைக்கணும். அதனால் பசங்களுக்கு ரொம்ப இதுவாக இருக்குது. இந்த கழிவு நீர் அது கலக்கிறதுனால பசங்களுக்கு வந்து டைஃபாய்டு இந்த மாதிரி எஃபெக்ட் ஆகுது. அதுக்கு பயந்துக்குன்னு தான் வந்து கேன் வாட்டர் வாங்கி இப்போ யூஸ் பண்ணுறோம். அதுதான் சொல்கிறேன், பசங்களுக்கு பழகிச்சு. இது எங்களுக்கு பிரச்சனை, பசங்க தானே இப்போ கேன் வாட்டர்லேருந்து தானே பழகிச்சு அவங்களுக்கு. அதனால தான் அவங்க தான் இப்போ இந்த கொடுத்தா குடிக்க மாட்டாங்க. கேன் தண்ணி தான் குடிக்கிறோம். வீட்டில் பேசிட்டு இருக்கோம், கேன் தண்ணி வேணாம், கார்பரேஷன் தண்ணியே வடிகட்டி நம்ம குடிச்சிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கோம். கார்பரேஷன் வாட்டர் குடிச்சா நம்ம வாழலாம், நம்ம அந்த கேன் தண்ணி குடிச்சுட்டா வாழணும் அவசியம் இல்லை. ஒரு குறிப்பிட்ட இதுக்கு வரைக்கும் தான் தண்ணி வருது. இதை தாண்டி ஏரியா டெவலப் ஆயிருக்கு, அங்கெல்லாம் தண்ணி இல்லை. அப்போ அவங்க அதுக்கு வந்து உட்படுத்தப்படுறாங்க. அதுதான் குடிக்கணும்ன்ற இது இல்லை. கார்பரேஷன் வாட்டர் அந்த இடத்துக்கு வராதனால அதை வாங்க வேண்டிய அத்தியாவசியம் கண்டிப்பாக தேவைப்படுது. கேட்டால் கேன் தண்ணியாக குடிக்கூடாதுன்னு சொல்லுவேன்னா அது அவ்வளோவா ஹைஜீனிக்காக இருக்காது. ஒரு 2 நாள்லேயே அது புழு வந்துடும். அது கார்பரேஷன் வாட்டர் குடிச்சா கூட 4 நாளைக்கு ஒரு வருது. நம்ம அடிச்சு குடிச்சா கூட அது கொஞ்சம் இரும்பு சத்து இருக்குன்னு சொல்கிறாங்க. என்னை பொறுத்தவரை கேன் தண்ணி யூஸ் பண்ணுறத விட கார்பரேஷன் வாட்டர் யூஸ் பண்ணுறது நல்லதுன்னு நினைப்பேன். எப்பயுமே மாநகராட்சி தண்ணி தான் சூடாக வச்சு கூட குடிச்சிக்கலாம். கலங்களாக தான் வருது, அதை குடிக்கிறது அது கொஞ்சம் காலப்போக்கில் இந்த மாதிரி மாறிச்சு. கேன் தண்ணியாக ஒத்துக்கிறாது அப்படின்னு வேற ஒன்றும் இல்லாதையா. மாநகராட்சி தண்ணி அடிக்கடி கிடைக்கிறது இல்லை, அதனால கேன் தண்ணி யூஸ் பண்ணுறேங்க. வேறு வழியே இல்லாமல் கேன் தண்ணி தான் நாங்கள் வாங்கிட்டு இருக்கிறோம். வீட்டுகளுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு பைப்பு தண்ணியெல்லாம் வந்துடும், கடைகளுக்கு வந்து அந்த மாதிரி பண்ண முடியாது.